வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. பெரிய எதிர்பார்ப்பு கொண்டிருந்த பெரிய படங்கள் எல்லாமே நம்மளை தட்டி தாளாட்டி தூங்க தான் வச்சுட்ருக்கு. அடுத்த ஒரு பெரிய படமாக வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக இருக்க கூலி படம் அது தட்டி தூங்க வைக்குதா இல்லை தட்டி எழுப்பி வச்சு போய் படத்தை பார்க்க வைக்குதான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் அந்த படத்தினுடைய ட்ரைலர் ஆனது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒரு பின் குறிப்பு, இந்த கதறல் பாய்ஸ்லாம் இருப்பாங்க. உனக்கு ட்ரைலர் பற்றி என்னடா தெரியும், லோகேஷ் பண்ணி என்னடா தெரியும், லோகேஷ் கண்ணினா யார் தெரியுமா, அனிருத் கண்ணினா யார் தெரியுமா, ரஜினி கண்ணினா யார் தெரியுமான்னு சொல்லிட்டு திட்டி தீர்த்து அசிங்கமான வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு ஃபில் பண்ணாதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். முக்கியமாக வேறு ஒரு நடிகரோட கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பேசிக்காதீங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்குன்னு இல்லை, உங்களுடைய நடிகருக்கே அது பிடிக்காது. ஸோ அந்த ஒரு அலப்பறை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ ஒப்பீனியனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. வாங்க நம்ம என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரைலர் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்லேயே காமிச்சிட்டாங்க. இது வந்து ஹார்பர் பேஸ்டு ஒரு ஸ்மக்லர் படம் அப்படின்ற மாதிரி. ஸோ நாகார்ஜுனா ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவர் வந்து தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காரு. அந்த வேலையை இன்டரப்ட் பண்ண மாதிரி நம்ம தேவா மேன்ஷன்லேருந்து தேவா வராப்பில் தேவா யார் என்ன எதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பாஷா கதையை வந்து உள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யார் என்னன்னு தெரியுமா, சொல்லுங்கன்னு சொல்லி தட்டி எழுப்புற மாதிரி சத்யராஜ் அவருடைய நண்பராக வராப்பில். ஸோ நண்பருக்கு ஒரு ஆபத்து வருது. நண்பருடைய மகள் தான் ஸ்ருதிஹாசன். ஸோ ஸ்ருதிஹாசன் தன்னுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் இவரை தேடி வராப்பில், இறந்தது ஏன் நண்பன், அதனால் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பழி வாங்கும் படலமாக இந்த கதை மாறுது. ஸோ இந்த கதை வந்து இப்போ லீக் அவுட் ஆனதுலாம் இல்லை, எப்போயோ லீக் அவுட் ஆனது தான். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீக் அவுட் ஆனதில்லை, தமிழ் சினிமா தொன்று காலத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரே டெம்ப்ளேட் கதை தான். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. லைக் வந்து கதை ஒன்றா இருக்கலாம், பட் திரைக்கதை தான் மெயினாக இருக்கணும். ஸோ இந்த படம் திரைக்கதை அளவுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்த போகுதுன்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த ட்ரைலர் கட்டில் பெருசாக சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு சீக்வன்ஸும் பெருசாக அமையலை. முக்கியமாக எனக்கு இந்த ட்ரைலர் கட் பர்சனலி பார்க்கும்போது விக்ரம் படத்தோட ட்ரைலர் கட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ விக்ரமும் இதே டெம்ப்ளேட்டில் தான் கொண்டு போயிருப்பாங்க ட்ரைலர் கட்டு. நீங்கள் நல்லா மியூசிக்கை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அந்த மியூசிக் வந்து இந்த பாட்டில் வந்திருக்கும். அனிருத்தோட வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் கட் ஃபுல்லாகவே நிரம்பியிருக்கும். கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அது எனக்கு அந்த ஃபுல் பாட்லேயும் ஃபுல் ட்ரைலர் கட்லேயுமே ஃபீல் ஆச்சு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தினுடைய ட்ரைலர் கட் ஃபுல்லாகவே விக்ரம் ப்ளஸ் பாஷா ப்ளஸ் தளபதினு கூட சொல்ல முடியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் வச்சுக்கோங்களேன். அது என்ன வேணால் படமாக இருக்கலாம். ஸோ இந்த படங்களை இணைந்து கம்பைன் பண்ணி ஒரு சாட் ஜிபிடியில் கொடுத்த அவுட்புட் தான் இந்த ஸ்கிரிப்ட் நான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முட்டி மோதி ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணியிருக்க போகிறான்றது லோகேஷ் கனகராஜ் கிட்ட தான் இருக்குது. எப்பயும் போல் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்மக்லர், அதாவது ட்ரக்குன்ற காட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு பக்கம் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்துடுவாப்பில். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு கதை தொடங்குறாப்பில். இந்த ட்ரெய்லரை நான் பாசிட்டிவாக பார்க்குறது அப்படி கேட்டிங்கன்னா, கிரீஷ் கங்காதர் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபி. ஸோ படம் ஃபுல்லாகவே எஸ்பெஷலி ஃப்ரேம் ஒர்க், தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது நல்லா எல்லோரும் கான்சன்ட்ரேட்டாக பண்ணுறாங்க. ஒரு சில் அவுட் ஷாட்டில் தலைவர் அங்கே நிற்பார், இங்கேருந்து ஒரு ஒயிட் ஷாட்டில் தெரிவார். ஸோ அந்த ஷாட்டாக இருக்கட்டும், அது மாதிரி அந்த மேன்ஷனில் நடக்கிற சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அப்புறம் ஹார்பரில் ஃபுல் ஒயிட்டில் காட்டுறதா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக கிரீஷ் கங்காதர்கிட்ட ஒரு ராவா ரஸ்டிக்காக வரும்ன்றதில் டவுட் இல்லை. அடுத்ததாக அனிருத் மியூசிக் எப்பயும் போல் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை அதுக்கு தருவார், அதுலேயும் வந்து டவுட் இருக்காது. அண்ட் எடிட்டிங் கட் பிலோமின் ராஜ் எப்பயும் போல் சில ஸ்லோ மோஷன்ஸ்லாம் வச்சு படத்தை ஃபில் பண்ணி விட்ருவாப்பில். ஸோ படத்தோட டியூரேஷன் லிட்டரலி 2 hours 15 minutes கிட்ட ரன் ஆக போகுது. ஸோ அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப யோசனையாக தெரியுது. ஏன்னா அதாவது பெரிய படங்கள் பெரிய ஆட்கள் இருந்தால் வந்து 2 hours 15 minutes ஒரு மைண்ட் செட் வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. அதாவது 2 hours 15 minutes படம் வரலனா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவன்ஸாக ஏதாவது ஒரு சீன்ஸ் ஆட் பண்ணி அந்த சீன்ஸ் ஒன்று பார்க்குற மாதிரியே வச்சுருக்கணும். பார்க்காத மாதிரி நம்மளுக்கு வந்து ஆகிடுது. அந்தளவுக்கு தான் படத்தை இப்போ வர மேக் பண்ணுறாங்க. 2 hours படம் முடிக்கலாம், 3 hours படம் முடிக்கலாம். ஆனால் முடிக்கிற விதம் கரெக்டாக முடிக்கணும். அது இவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ரஜினியோட அப்பியரன்ஸ் தான் இந்த படத்துடைய மெயின் பில்லர், அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். பட் ரஜினியை தாண்டி இங்கே ஒருத்தர் ஹைலைட்டாக தெரியாருன்னா அது நாகார்ஜுனா. படம் முழுக்க நான் பார்த்த இந்த ட்ரைலர் கட் முழுக்க ஒருத்தர் ரொம்ப பளிச்சுன்னு ஒரு வில்லனிசம் அதிகமாக காட்டுறாருன்னா நாகார்ஜுனா. இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் நாகார்ஜுனா ஃபஸ்ட் டைம் வில்லன் நடிக்கிறாரு. ஸோ வில்லனிசம் நல்லாவே காட்டுவார்ன்ற மாதிரி இந்த பிரதிபலிப்பு இருக்குது. அதுக்கடுத்து சோபின் ஷபீரும் இதில் வில்லனிசம் பண்ணுறாரு. அப்புறம் உபேந்திரா வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கார், ரஜினிக்கு சப்போர்ட்டாக இருக்காப்புல. ஸோ சத்யராஜ் ஃப்ரெண்ட், ஸோ ஸ்ருதிஹாசன் அவங்களோட மக அப்படின்ற மாதிரி எல்லா கேரக்டரும் லிட்டரலி ரிவீல் ஆகுது. அமீர் கான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகிற ஃபைனல் டச்சில் வந்துட்டு போவாங்க, எப்படியும் அவருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் இல்லை அவருக்கு ஒரு தனியாக ஃபேஸ் ஆஃப்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அது நல்லா தெரியுது. அண்ட் அது வந்து கிளைமேக்ஸாக தான் வந்து காட்ட போகிறாங்கன்ற மாதிரியும் தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ் கட் காட்ட மாதிரி இந்த பீடி இங்கேருந்து இங்கே நகரும். அப்போ வந்து பழைய ரஜினிகாந்த் காட்டுவாங்க.
அப்போ வந்து இதுக்கு இவரோட அப்பா வந்து அப்படியே காம்பினேஷன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புதுசாக உருட்டுவாங்க வச்சுக்கோங்களேன். மன்சூர் அலிகான் சொல்லுவது இல்லையா ஒரு ஃப்ளாஷ்பேக், அது மாதிரி தான் சொல்லிட்டு இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாரு கண்டா ஸோ அப்படியும் சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரைலர் கட் பார்க்கும்போது விக்ரம் மற்றும் தளபதி மற்றும் பாஷா இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஸோ அந்த ஃபீல்லேருந்து என்னால் இப்போ வரைக்குமே வெளியே வர முடியல. ஏன்னா அதே டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் ஒன்று தான், பட் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்க போகுதுன்றது மறுபடியும் சொல்கிறேன், லோகேஷ் கிட்ட தான் இருக்குது. இதை மட்டும் காப்பாற்றிட்ட நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி லோகேஷ் கிட்ட சொல்லலாம். ஸோ லெட்ஸ் சி. வெறும் கேஸ்டிங்கை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் வந்து உஷாராக தான் இருக்கிறாங்க. ப்ரொமோஷன் வச்சு கூட இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ படங்கள் வீழ்ந்திருக்குன்றது நம்ம எல்லாரும் தெரியும். படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் தானாக மக்கள் வாய்ஸாகவே போய் பரவும். ஸோ லெட்ஸ் சி. எனக்கு என்னமோ பெருசாக இந்த ட்ரைலர் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு ஓகே ரகமான ட்ரைலராக தான் நான் கருதுகிறேன். ஸோ நீங்கள் திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை மாலையாக போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்றுமே இல்லையேப்பா. ஏதாச்சும் ஸ்டோரி ரிவீலிங்காக ஒரு பக்கம் விட்டுருங்க. பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பெருசாக எதுவுமே இல்லை. எமோஷனல் டெப்த் மட்டும் காட்டுறீங்க. பட் இந்த படத்தினுடைய கான்சிக்வன்ஸ் என்னவாக இருக்க போகுதுன்ற மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் புலப்படலையேன்ற மாதிரி எனக்கு ஒரு தோண வைக்குது. ஸோ வெறும் எமோஷனலை வச்சு தான் இந்த படத்தை ட்ரோட்டாக ரன் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆக்ஷன் வச்சு ரன் பண்ண போகிறாங்களா, இல்லை ஸ்மக்லிங்கை வச்சு ரன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற கொஷின் மார்க்கும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வருது. ஸோ பெரிய எதிர்பார்ப்புக்கு உட்பட்ட இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது பெருசாக அந்தளவுக்கு ட்ரெய்லர் கட்டில் ஒன்றும் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதை தாண்டி பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு எனக்கு இந்த ட்ரெய்லர் கட் இருந்தது. ஸோ மேபி லோகேஷ் கனகராஜ் நினச்சிருந்தா இந்த ட்ரெய்லர் கட்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, படத்தில் பாரு அப்படின்ற மாதிரி இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. நான் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவே ஹாப்பி ஆகிடும். கண்டிப்பாக அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1000+ crores வந்து லோடிங் ஆகும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ லெட்ஸ் சி. ஆகஸ்ட் 14 நம்ம சேனலில் ரிவ்யூ கண்டிப்பாக வந்து சேரும். ஃபஸ்ட் ஷோ நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ், மூவி ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ்க்கு எல்லாமே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.